10 தலை அரக்கனின் தவத்துக்கு இறங்கி ஈஸ்வரர் என்ன வர வேண்டும் என கேட்டார். அதற்கு அவன் தான் கேட்கும் அனைத்து வரங்களையும் தருவதாக விநாயகரின் பேரில் ஆணையிடும்படி கேட்க சிவனும் ஆணையிட்டு கொடுத்தான். 3 லோகத்தில் உள்ள முனிவர்களும் தேவர்களும் தனக்கு அடிமையாக வேண்டும் என்றும் பலவிதமான ஆயுதங்களும் தனது கோட்டையை சுற்றி சூரியன் சந்திரன் சென்றிடவும் சிவனார் 1 கோடி வரமும் பிரம்மா 1 கோடி வரமும் உமையவள் 1 கோடி வரமும் தேவர்கள் 1/2 கோடி வரமும் மொத்தத்தில் 3 கோடி வர வேண்டும் என கேட்டான். அனைத்து வரங்களையும் சிவபெருமான் கொடுக்க இருக்கின்ற வேளையில் அம்மை மகாலட்சுமி அலங்காரமாகி அம்மை உமையவள் அருகே மகிழ்ந்திருப்பதைக் கண்டு அரக்கன் கேடு வருவதை அறியாமல் அம்மையை பார்த்து அயர்ந்து முகம் சோர்ந்து இச்சை கொண்டு கருமை விதியால் நிலைமறந்து நின்றான். அது அறிந்த சிவன் வரங்களை கொடுத்ததோடு சீதையால் அழிவாய் என்று சொல்லி அனுப்பினார். ராவணன் 3 கோடி வரங்களோடு வரும்போது மாழவன் வழிமறித்து தந்திரமாக பேசி 1/2 கோடி வரமாக்கினார்.